ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ஸ்கூல் ரீஓப்பனே பண்ண போகிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கே போகிறோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு டு கரூர் தான் போகிறோம். அக்கா வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. இப்போ தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டுருக்குறோம். பாப்பாவுமே பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ஈவினிங் மேலே தான் கிளம்பணும். நைட்டு வீட்டுக்கு போகிறதே பார்த்தீங்கன்னாக்கா 10 மணி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த குடிமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் இருக்காது. ஸோ அவளுக்கு வந்துட்டு மொட்டை போடுறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு கரூரே போகிறோம். கரூரில் வந்துட்டு மாரியம்மன் கோவில் நோம்பி போட்டிருக்காங்க இல்லையா, ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்காக வந்துட்டு தான் போகிறோம். நைட்டு வந்து வீட்டில் அக்கா வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ கருவாட்டு குழம்புலாம் வச்சுருந்தாங்க. போனதுமே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்குமே வந்துட்டு அக்கா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ரெட்டை குடிமி போட்டு பூவெல்லாம் வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் சுத்தமாக வந்துட்டு கோஆப்ரேட்டே பண்ணவே இல்லை. அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் சேட்டை பண்ணவும் அப்பா துருன்னு ஒரு இடத்துல இருக்கவே இல்லை. நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே விடலை. அவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருந்தா. சரி மாடியில் போய் எடுக்கலான்னு பார்த்தாக்கா மாடியில் வந்துட்டு மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க வீடு கட்டுறதுக்கு. அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஜாலி ஆயிடுச்சு. ஸோ செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.